வணக்கம், காஞ்சிகேதன் பேசுகிறேன். ஹாப்பி சாட்டர்டே. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சாட்டர்டே. பெருமாளோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கலாம் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. 12th படிக்கிற பசங்க கோச்சிங் சென்டர் சேர்ந்துட்டு அவங்களும் வேற ஏதாவது அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு முயற்சி செய்வாங்க. அவங்க எல்லாரும் நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. இந்த வெயில் வந்து சமாளிக்க முடியல. இப்பவே பாருங்களேன், வேத்து வேத்து கொட்டுது, சமைக்கும் போதே முடியல, அந்த மாதிரி இருக்கு. அதனால தண்ணி நிறைய போடுவீங்களா? ஆமா, தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தரை சிறைப்படுத்தி இருக்கோம். யார் தெரியுங்களா? அடி காட்டுங்க. இதுக்குள்ள எலி வழியா வந்ததுங்க. வந்து அது உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டேன். கொஞ்ச கழிச்சு அவர் கேட்ச் பண்ண அவர் வந்து உள்ள இருந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து ரிலீஸ் பண்ண போறோம். இன்னைக்கு சமையல் வீடியோ போட்டு சமையல் பாத்திரம் எல்லாம் வெளியில வச்சுட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ரவா உப்புமாங்க. இங்க பாருங்க, ரவா உப்புமா நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க. யூஸ்வலா தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிருங்க. தண்ணி கொஞ்சம் திட்டமா ஊத்துறதாலும் உதிரி உதிரியா வந்திருக்குங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. அதாவது கத்திரிக்காய் குண்டு குண்டா நல்லா நாளாக கீறி போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு காரக்குழம்பு வைங்க. கேரட்டு பொரியல், மிளகு ரசங்க. சாப்பிட வாங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நேற்று ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சரி, ஃப்ரெண்டு பையன் தான். சரின்னு போனால் அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படி இப்படின்னாரு. அப்புறம் என்னடா அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க, ஏன் பண்ணலன்னு கேட்டால், அவர் ஃபோனை வந்து அந்த பையன் வாங்கிட்டு இருக்கிறான். எனக்கு செம்ம ஃபோன் பார்த்துன்னு இருக்காரு. அது மட்டும் பண்ணாதீங்க. ஒரு டாக்டர், அதாவது ஒரு டாக்டர் கூட என்கிட்ட சொன்னார், இதை மணி நேரத்தில் ஒரு யார்ட்டுனா பேசுங்க, குறைஞ்சது ஒரு 2 பேர்னா பேசுங்க. இது மாதிரி நீங்கள் லாக் ஆகக்கூடாது. டிவி விரும்புனது பாருங்கள், வாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவன் வந்து என்ன பண்ணுங்க, எதுவுமே பண்ணாமல் லாக் பண்ணி வச்சுருக்கான். டிவி வந்து அவங்களுக்கு பிடிச்ச சேனலில் பார்க்குறாங்க. இந்த சீரியல் இவருக்குன்னு ஒரு இது இல்லை, ஃபோனே வாங்கி வச்சுட்டான். அதனால் ஒரு மாதிரி டல் ஆகிட்டார். அதனால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணதுக்கு அவரும் இதான் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. என்னுடைய இதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நம்ம மைண்ட் டைவர்ட் அப்போ தான் ஆகும். ஓகேவா? ஓகே, இதை வந்து நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.